ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ஸ் தமிழ். இன்னைக்கு கூட நம்ம கல்யாணத்துல நடந்த காமெடியான மற்றும் கன்றாவியான சம்பவத்தை பத்தி என்ஜாய் பண்ண போறோம். செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். ப்ளீஸ் யுவர் ஆனர், ப்ளீஸ். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடியோ பண்ணி முடிக்கவே கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுது. அதனால லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஜீன் டபாக்கு டம் டம். ஹாப்பி மேரிட் லைஃப் டி உம்மா. அடுத்து நமக்கு தான். ஏண்டா அவ ஃப்ரெண்டுக்கு மொத்தம் கொடுத்துட்டு போறா, அல்ப மாட்டோம் நீயும் போய் கேக்குறியே. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. திணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா கல்யாணங்கிற மாதிரி மோனடிக்கு வந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? போல வாசியடா. மாப்பிள்ள அப்படியே தோல்ல கை வைங்க. யோ, ஓன் தோல்ல இல்லையா, பொண்ணு தோல்ல. சரி, அப்படியே க்ளோஸா வாங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். Final match you perform, what happening? Final match you perform, what happening? மாப்பிள்ளையே ஒரு கேமராமேனுங்கிறதுனால அவரோட கல்யாணத்துக்கு தனியா ஒரு கேமராமேன் வச்சு காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாம அவரே அவங்கள போட்டோ எடுத்துக்கிறாரு. எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணும்போது கேமராமேன் வைப்ப, அதுக்கு நீயே உன போட்டோ எடுத்துக்கிட்டா அந்த காசை மிச்சம் பண்ணலாம்ல. அத்தா அத்தா அப்படியே கையை பிடிச்சு ஒரு சுத்து சுத்துங்க பாப்போம். இப்படி சுத்துங்க. அடே டேய், ஒண்ணா சுத்த சொல்லடா, பொண்ணா சுத்த சொல்லடா. ஜீன் டபாக்கு டம் டம். எங்க பாருங்க ஓய், இந்த பூ எப்படி நான் ஊதுறேன் பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க 2 பேரும் ஊதணும். சரியா? ஊதுங்கோ. சரி ஊதுறான்ல. ஊதிட்டாத. உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் கேமரா பார்த்து இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற? பார்க்காத என்ன பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்படியே ஆக்ஷன் சொன்னதும் மாப்பிள்ளை நோக்கி ஓடி வரணும். சரியா? ஆக்ஷன். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்களே தவிர ஒருத்தனுக்கு தாலி கட்ட தெரிய மாட்டேங்குது. தாலி கட்டுற நேரத்துல வந்து தடுமாறிட்டு நிக்கிறாங்க. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அந்த பொண்ணு ஒரு பாடி பில்டர் கல்யாணம் பண்ணது ஒரு குத்தமாடா? ஏன்டா இப்படி எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க? யோ, அங்க என்ன மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு? நீ கத்துக்கிட்ட போசையெல்லாம் காமிச்சிட்டு இருக்க. பாவம் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல தம்புல்ஸ் மாதிரி தூக்கி புஷ் அப் பண்ணாலும் பண்ணுவோம். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உன்னை தூக்கி வச்சு அவ்வளவுதான். அதுதான் லவ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ். எனக்கு அதான் தெரியும். நான் அப்படிதான் இருப்பேன். ஐயோ, ஒரே வேர்வையா இருக்கு. ஐயோ, கர்ச்சப் கீழே வந்துச்சே. தம்பி அதை எடுத்துக்குறா. குனியெல்லாம் முடியாது. இந்த எடுத்துக்கோ. உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த படியை உதச்சி தள்ளிட்டு வாமா. அத்தாடி, படிக்க இந்த உதனா மாப்பிள்ளைக்கும் மாமியாருக்கு என்ன கதின்னு தெரியலையே. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஜீன் டபாக்கு டம் டம். என்னடா இது, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டா இல்ல வேற ஏதாச்சும் ஷூட்டாடா? ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு, அந்த பழம் படுற பாட பாரு. அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கடையாக்கிட்டான் ஐயா. அந்த பிள்ளை உருண்டு அங்கிட்டு போறா, அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான்.
இருக்கப்போர் பண்றாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஆஹா எல்ஜி டிவி இவங்க. முன்னாடி எல்லாம் வானவில் நண்பர்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தெரிவாங்க. இப்ப என்ன ஓப்பனா அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்றீங்க? கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை. ஆஹா அவனா நீ? சார் ஆம்பளையும் சார். ஆமா நானும் ஆம்பளை, அவரும் ஆம்பளை, அது என்ன தப்பு? ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேண்டேன். வானவில்லை போலே இளமையடா. அட கன்றாவியே, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. வானவில்லில் பாதி வெண்ணிலவில் மீதி பெண் உருவில் வந்தாளே. அச்சோ இவங்க ESPNா? இது கொஞ்சம் விவகாரமான சமாச்சாரமா இருக்கே. நாம லவ் பண்றோம். வேற லெஸ்பியன்ஸ். லெஸ்பியனா? இந்த கிரிக்கெட் மேட்ச்ல பாயல அதுவா? இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அதுல ESPN வீடியோஸா வருது. இவங்களை தடுக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? எனக்கு பிடிச்சிருந்தா நான் அவரை லவ் பண்ணாப்லதான். எனக்கு பிடிச்சிருந்தா நான் அவரை லவ் பண்ணாப்லதான். ஏய் என் லூசு, என் மெண்டல். வானவில்ல தேவையில்ல, நீ இருந்த போதும் புள்ள சந்திரன். வானவில்லின் நூல் எடுத்து சேல ஒண்ணு நான் கொடுப்பேன். வானவில்லை உடையாய் தைப்பேனே. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒதுக்கி அதுக்கு லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஒதுக்கி பெரிய வீடியோ எப்படி பாருங்க. பெரிய பெரிய வீடியோ எல்லாம் போய் பாருங்க. பொதுவா ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனா இவங்க இருக்கிற சூட்ல இந்நேரம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு சுடு தண்ணியா மாறி இருக்கும். வர வர சங்கர் படத்துக்கே டஃப் கொடுக்குற வகையில பிரம்மாண்டமா செட்டப் போட்டு புது புது டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி கொடுக்குறாங்க. Bluetooth device is connected successfully. என்னடா பொண்ணு மாப்பிள்ளையில இருந்து கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே தூங்கி விழுறீங்க? இந்த கல்யாணம் விளங்கின மாதிரி தான். நைட்டு ஃபுல்லா ரிசப்ஷனே டிஜேன்னு வச்சு கூத்தடிக்க வேண்டியது, அப்புறம் விடிய காலையில கல்யாணத்தை வச்சு இப்படி தூங்க வேண்டியது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? யோ மாப்பிள்ள, ஐயரை வச்சுக்கிட்டு என்ன வேலையை பாக்குற? ஏண்டா டேய் அறிவு கட்ட பண்ணாட, நான் இங்க ஒருத்தர் இருக்கிறது உனக்கு தெரியலையாடா? இங்கே வச்சு எல்லாத்தையும் போய் வீட்டுல பண்றா. ஏன்டா அது புள்ள வாயை கடிக்கிற? சார் குரூப் ஸ்டடி சார். டேய் நான் கேட்டது இப்ப அவளை கடிச்சியா இல்லையா? கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உம்மா. டேய் அங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கால, அவதான் என் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு ரசம் ஊத்திக்கிட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு எச்சில் எடுத்துட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. என்ன தண்ணி கேன் போட வந்த மாதிரி இவன் சிலிண்டர் தூக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கான். ஒருவேளை சிலிண்டர் போட வந்திருப்பானோ? இல்லன்னு சிலிண்டர் இவங்களுக்கு நான் கிஃப்டா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அதுவும் சரிதான், சிலிண்டர் விற்கிற விலைக்கு நல்ல கிஃப்ட்ப்பா. கிஃப்ட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், பார்த்து வாங்கிக்கப்பா. போட்டோ புடியா? ஜீண்டபாக்கு டம்டம். பொண்ணை தூக்குறேன்னு சொல்லி மாப்பிள்ளையோட பேண்ட் கிழிஞ்சதுதான் மிச்சம். ஒரு அசிங்கமாய் போச்சு
மேடம் அப்படியே காலை தூக்கி எல்லாரும் ஒரு போஸ் கொடுங்க பாப்போம். பொண்ணுடா மாப்பிளோடா மண்டபத்துக்கு பக்கத்து வீடு. நக்கல்யா அவனுக்கு. இந்த சர்ச்சில் நடக்கிற கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளையும் ஸ்டேஜுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்காக போட்டிருக்க சேர்ல மாப்பிளையும் பொண்ணையும் உட்கார சொல்றாங்க. அப்போ மாப்பிள்ளை உட்கார்ந்த போது மாப்பிள்ளை விழுந்ததை கூட பார்க்காம அந்த பொண்ணு எனக்கு என்ன எங்கேயோ பார்த்துட்டு நிக்குது. என்னடா இங்க இருந்த மாப்பிளைய கல்யாணத்துக்கு ஐபோன் தான் கிஃப்டா வேணும்னு பொண்ணு கேட்க மாப்பிளையும் ஒரு போனை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா அது என்ன போன் பிரிச்சு பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ஒரு போன் கூட வாங்கி கொடுக்க முடியாம நீ எதுக்கடா கல்யாணம் பண்ற? எல்லாரும் ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு தான் போடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டுட்டு அயன் பண்ணுது. பார்த்து அயன் பண்ணுக்கா, பின்னாடி சூடு கீடு வச்சிட போற. ஹலோ அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி போடுங்க சார் போடுங்க. ஆமா இவர் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, போட்டு விடுறாங்க. இந்த மாலை வாங்கி பொண்ணு கழுத்துல போட்டு விடியா. அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யாருக்கு பதட்டப்படாத. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. பாட்டி இந்த வயசுல எந்த குத்து குத்துறாங்களே, அப்ப இவங்களோட வாலிப வயசுல எல்லாம் என்ன குத்து குத்திருப்பாங்களோ. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். எவடி இவ இந்த குத்து குத்துறா? हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? ஏய் சாலா, அந்த பொண்ணை புதருக்குள்ள கூட்டிட்டு போய் என்னடா பண்ற நீ? அண்ணே ஒண்ணும் பண்ணலனே, இது ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். ஏய் சாலா, நீங்க புதருக்குள்ள போட்டோ ஷூட் பண்றத ஏதோ ஐபிஎல் மேட்ச லைவ்ல பாக்குற மாதிரி, ஸ்டேடியம்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரி இந்த பயபுள்ளைங்க எப்படி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கானுங்க பாருடா. அம்மாடி காம பார்வையாளருக்கு எரியுதடி மாலா ஃபேன் போடு. இவ்வளவு நாளா கல்யாணத்துல ஆர்கெஸ்ட்ரா வச்சீங்க, டிஜே வச்சீங்க, இப்ப என்னடா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிலாம் வைக்கிறீங்க? நீங்க கல்யாணத்தை நடத்துங்க, நடத்தாம போங்க. தாலியை கட்டுங்க, கட்டாம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்து. எங்க இருக்கீங்க அத்தான்? நானும் பல வடக்கன்ஸ் கல்யாணத்தை பார்த்துட்டேன். அதுல இந்த ஊட்டி விடுற சம்பிரதாயத்துல எல்லாரும் இப்படிதான் பண்றானுங்க. அப்படியா? சீ வேண்டாம், சாப்பிடணும். வேண்டாம், சாப்பிடணும் அம்மா. சாப்பிடணும் அம்மா. சாப்பிடணும். சாப்பிட்டா watch out, watch out, watch out, watch out. மாப்ள வாங்க ஆடலாம். இதான் சான்ஸ், ஒரு குத்த குத்திப்போம். ஏய் சோக்கில ஆடி சோப்பன சுந்தரி, நீதான் எனக்கு பாதாம் முந்திரி. காலையில சீக்கிரம் எந்திரி, நம்ம ஈவினிங்கா போலாம் பேக்கரி. இப்பதான் கல்யாணம் இருக்கு, அதுக்குள்ள மாப்பிள்ள பண்ற வேலையா இது? யோ 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 உடியா பொண்ணட்டி ஆடு, ஓ பொண்ணட்டி அங்க போய் ஆடுற போடா. டேய் ஓயா ஆட்டம் ஆடுற, இப்ப பாரு. டேய் நீ ஆட்ட சும்மா நிக்கிற, வாட நம்ம ஆடுவோம். ரெண்டு பேரும் எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு காத்துட்டு இருக்காங்க போல. சில பேருக்கு நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போது அப்படின்னு உள்ளுக்குள்ள செம்ம சந்தோஷமா இருக்கும், ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாப்பிள்ள சந்தோஷத்தை கொஞ்சம் ஓவரா வெளியே காட்டிட்டாரு. പെണ്ണുങ്ങളുടെ ഫോട്ടോയ്ക്ക് ലൈക്ക് பண்ண மாட்டேன், ഇനി മുതൽ ഞാൻ വായി നോക്ക മാട്ടേൻ, പെണ്ണുങ്ങൾക്ക് മെസ്സേജ് അയപ്പ മാട്ടേൻ, പെണ്ണുങ്ങൾക്ക് റിക്വസ്റ്റ് അയക്ക മാട്ടേൻ, പെണ്ണുങ്ങളെ നോക്കി വെള്ളം ഇറക്ക മാട്ടേൻ. ഇത് സത്യോ സത്യോ സത്യോ? சாம்பார் ஆப் எனக்கு
ஏன்டா அந்த மாலையை ஒழுங்கா தான் போட விட்டானடா அவனா 2 பேர் தூக்கிக்கிறீங்க இவ்வளவு வேற தூக்குறா மாப்பிளை ஏணி வச்சுதான் ஏறி போடணும் அங்க பாரு பேஸ்கெட் பால்ல பால தூக்கி போற மாதிரி எகிரி குச்சி மாலையை போட்டுட்டு இருக்காரு மாப்பிளை கூட போட்டோ எடுக்கலான்னு இந்த 3 பொண்ணுங்களும் ஸ்டேஜ்ல வந்து மாப்பிளை கூட நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க யார் கண்ணு பிடிச்சோ தெரியல அப்போன்னு பார்த்து ஆமா நீங்க யாரு ஐயோ இது யாரு உங்க ஒய்ஃபா என்னது ஒய்பாவா கைஸ் இப்பதான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அந்த பேக்ரவுண்ட் விழுந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா அட பாவி குட்டி குஞ்சானுங்களா நீங்க தான் இதுக்கு காரணமா பாத்துக்கோப்பா உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் லவ் மேரேஜ் நடக்கும் கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம் காலமே போ நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா ஜெயிச்சிட்டோம் சேத்துல வாழும் பண்றி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ